வெல்கம் டு மெஸ்ஸி கிரிக்கெட். நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2026 42வது போட்டி சூப்பர் 8ல் குரூப் 2ல் இங்கிலாந்து ஸ்ரீலங்கா மோதுறாங்க. அதோட மேட்ச் ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். இங்கிலாந்து தடுமாறி தான் விளையாண்டு உள்ளே வந்திருக்காங்க. அவங்க பெரிய டீமோட ஓரளவுக்கு ஓகேவாக விளையாண்டாலும் சின்ன டீம்ஸோட எட்ஜில் தான் ஜெயித்தாங்க. அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் பின்னடைவு. குறிப்பாக அவங்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாடலான்னு தோணுது. ஸ்ரீலங்கா டீசெண்டாக விளையாண்டாங்க. எகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஆஸ்திரேலியா மாதிரி டீம்ஸை தோக்கடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஹோம் கண்டிஷன் அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க, ஜெயித்தாங்க. அண்டு ஒரு பக்கம் ஜிம்பாப்வேக்கு எகெயின்ஸ்டாக தோத்தது பின்னடைவு தான். அந்த டீமுக்கு ஹசரங்கா பதிரானா இல்லை, இது பெரிய பின்னடைவு. அதுலேருந்து எப்படி மீண்டு வருவாங்க பேசலாம். February 22 3 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. பள்ளைக்கலை இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் பள்ளைக்கலையில் தான் இந்த போட்டி. பள்ளைக்கலை ஸ்டேடியம் நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்குது. அண்ட் ஏர்லியாக கொஞ்சம் பெட்டர் பேட்டிங், லேட்டாக கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. ஸ்பின்னுக்கு சப்போர்ட் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. ஸ்ரீலங்கா கிரவுண்ட்ஸு கொஞ்சம் பவுண்டரி டைமென்ஷனும் பெருசாக இருக்குது. லைட் ரெயின் ஃபோகாஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ரெயின் ஃபோகாஸ்ட்டு ஹோம் டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். இது எப்பயுமே அவங்களுக்கு அந்த கண்டிஷன் தெரியும் அப்படின்ற மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். லைட் ரெயின் ஃபோகாஸ்ட்டாக இல்லை மேட்ச் புதுசாக காலி பண்ணுதா, ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்னாவே மழை பெய்யுது அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு ஒரு விஷயம். அது இந்த டோர்னமெண்ட்டையும் பாதிக்குது. மெஸ்ஸி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்ரீலங்கா பாசிபிளாக இந்த 11ஓட போவாங்கங்கிறது எதிர்பார்ப்பு. இந்த போட்டியில் சமீரா வந்துடுவார். மதுசங்கா போன போட்டி டீசெண்டாக பவுல் பண்ணார். மதுசங்கா இருக்கலாம். பிரமோத் மதுசங்காவா அப்படிங்கிற அந்த ஒரு இடம் பார்க்கணும். மதுஷன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். மதுசங்கா டீசெண்டாக இப்போ பண்ணிகிட்டு இருக்கார். லெஃப்ட் ஆம் பேசர் தேவைங்கிற ஆங்கிள் யோசிச்சா அவரை தான் எடுத்துகிட்டு வருவாங்க. 10 நிசங்கா நல்ல இன்னிங்ஸ் அடுத்தடுத்து பார்க்குறோம். குசல் ஃபெராரே முதல் போட்டியில் டவுன் அப்படின்னாலும் போன போட்டியில் ரைஸ் ஒரு இனிஷியல் ஸ்டார்ட் கிடச்சிது. பட் இனிமேல் பெட்டராக விளையாடக்கூடிய பிளேயர், அதில் டவுட்டே கிடையாது. கமில் மிசாரா ஆரம்பத்தில் இருந்தார். அவருக்கு பதிலாக குசல் ஃபெராரே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்படின்னு போயிட்டாங்க. குசல் மெண்டிஸு, ரத்னாயக்கே, கமில் மெண்டிஸ் உங்களோட ஃபார்ம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த டாப் 5ல் ஆல்மோஸ்ட் 5மே ஃபார்மில் இருக்காங்க. அதில் குசல் ஃபெராரே மட்டும் இன் அவுட் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பாட்டமில் மிடில் ஆர்டர்னு யோசிக்கும்போது சனக்கா, வெள்ளலகே, ஹேமந்தா 3 ஆல்ரவுண்டர்ஸ் விக்கெட் டேக்கிங்கில் இருக்காங்க. அது முக்கியமாக பார்க்குறோம். அதில் ஹேமந்தா ரன்ஸ் கொடுக்குறாரு, அது கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஹசரங்கா ரேஞ்சுக்கு நம்ம கண்டிப்பாக யோசிக்க முடியாது. சமீரா, மதுஷன் விக்கெட் டேக்கிங் போல். அண்ட் தீக்ஷனாவோட கண்ட்ரோல் நல்லா இருக்குது. ஓவராலாக ஒரு டீசென்ட் யூனிட், பர்ஃபெக்ட் யூனிட் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்ரீலங்கா இருக்காங்க. அவங்களோட கெப்பாசிட்டிக்கு அவுட்புட் வந்தால் நல்ல அவுட்புட் கொடுக்க முடியும். இங்கிலாந்து இந்த டீமில் குயிக்காக ஆடணும் அந்த ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்க அந்த ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறாங்க தொடர்ந்து. அண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்கணுங்கிற இடத்துல கொஞ்சம் மாறினாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸ்பின் பேஸில் டாம் பேண்ட்டை நல்லா விளையாடுறாரு, அதனால தான் தொடர்ந்து அவரை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் சாம் கரன் ஹேண்டில் பண்ணுற இந்த மாதிரி கண்டிஷனில் நிறைய ப்ராக்டிஸ் ஆனதுனால. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது பட்லர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாடலாம். பெத்தல் ஸ்டார்ட் கொடுக்குற அளவுக்கு இன்னிங்ஸை கன்வெர்ட் பண்ண மாட்டார், அது கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. சால்ட்டோட அந்த இன்னிங்ஸ் கன்வர்ஷனும் குறைவாக இருக்குது. அண்ட் பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாட்டில் சில நேரங்கள் இவங்க 2 பேரும் விக்கெட்ஸை விடுறாங்க, அதையும் பார்க்க வேண்டியது. ஹாரி ப்ரூக்கு டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்கார், கொஞ்சம் லேட்டு. வில் ஜாக்ஸ் ரொம்பவே லேட்டு, பட் கிடைக்கிற சான்ஸை டீசெண்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. அதில் டவுட்டே இல்லை. முதல் போட்டி போன போட்டி அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு டீசெண்ட் அவுட்புட் கிடச்சிருக்கு. ஜேமி ஓவர்டன், லியாம் டாசன், ஆர்ச்சர் அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டிங் டெப்த்து ஹெவியாக இருக்குது. அண்ட் பவுலிங் பேஸில் ஆர்ச்சர், ஆதில் ரசீத் நல்லா பண்ணுறாங்க. அண்ட் ஜேமி ஓவர்டனோட எக்ஸ்ட்ரா பேஸ் ஒர்க் ஆகுது. சாம் கரன் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவங்க 4 பேரும் நல்லா பண்ணுறாங்க. லியாம் டாசன் ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாரு. இங்கே இலங்கை கண்டிஷன் அப்படிங்கும்போது லியாம் டாசன் இனிமேல் சப்போர்ட்டாக பண்ண முடியும். ஜோ ஸ்டங், ரேகன் அகமது, பென் டெக்கெட் லீவ் கூட்டுக்கான வாய்ப்பு குறைவாகவே பார்க்கணும். ஏன்னா ரேகன் அகமதை உள்ளே கொண்டு வரலாம் லியாம் டாசனுக்கு பதிலாக. 2 டீமை கம்பேர் பண்ணும்போது ஸ்ரீலங்கா கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. டீமாக பார்க்கும்போது ஓவராலாக இங்கிலாந்து நல்லா இருக்கிற ஒரு ஃபீல் தான். பட் ஸ்ரீலங்கா கண்டிஷனில் இங்கிலாந்து அப்படின்னு யோசிக்கும்போது கொஞ்சம் டவுனாக வாய்ப்பு இருக்குது. அதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க ஸ்ரீலங்கா அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் ரெயின்ஃபால் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஹோம் அட்வான்டேஜ் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. இங்கிலாந்து இந்த டாப் ஆர்டரில் கொஞ்சம் ஃபெயிலியர் ஷோ பண்ணுறதை மாற்றினா, அண்ட் இந்த மாதிரி டாப் ஆர்டர் பிளேயர் ஃபயர் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்க முடியும். கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குசல் மெண்டிஸ் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அவரை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ஸ்லோவர் ட்ராக்கில் அவுட்புட் நல்லாவே இருக்கும். ஸோ அவர் கேப்டன். அண்ட் இந்த சைடுன்னு பார்க்கும்போது சாம் கரன் நல்லா பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் சேஃபாக யோசிக்கலாம். ஒரு பக்கம் க்ளோ பாயிண்ட் நமக்கு அடிஷனலாக கிடைக்கும். சாம் கரன் பவுலிங் பேட்டிங் 2லேயுமே இருக்குது. ஆனால் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும்போது ஒரு பேட்டிங்கும் கிடைக்குது. இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக சாம் டீசன்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சாய்ஸஸுக்கு ஸோ 10 நிமிஷங்க கூட இப்போ கொஞ்சம் சேஃபாக யோசிக்கிறாங்க. அவரையுமே கொஞ்சம் சேஃப் கேப்டனில் 3 மெம்பர்ஸ்க்கு வச்சுக்குங்க.
ரிஸ்க் எடுக்கணுங்கிற தாட்ஸுக்கு போகும்போது இங்கே மதுஷன் அண்ட் சமீரா இவங்க இருக்கும்போது அடிஷ்னலாக ஃபாஸ்ட் bowling பேஸில் ஷனக்காவை யோசிக்கலாம். அவரை ரிஸ்கி கேப்டன் அப்படின்ற அந்த பாயிண்டில் வைக்கலாம். பேக் ஹேண்டில் ஒரு ஹிட்டிங் பேஸில் குயிக்காக அடிக்க முடியும், அந்த எபிலிட்டி இருக்குது. ஸோ அது அண்ட் வெள்ளலகேவை சில நேரங்களில் ப்ரொமோட் பண்ணுவாங்க, அதனால் அவரை ரிஸ்கி கேப்டன் அப்படிங்கிற சாய்ஸுக்கு வைக்கலாம். இந்த சைடுன்னு போகும்போது பாசிபிளாக பட்லரை கொஞ்சம் யோசிக்கலாம். பட் ரொம்பவே ரிஸ்க்காக இருக்குது இப்போதைக்கு இருக்கிற ஃபார்ம் பேஸில், அது பெருசாக யோசிக்க முடியல. பட் ஸ்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிஸ்கி கேப்டன். அண்ட் ஆல்ரவுண்டர் சைடில் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது வில் ஜாக்ஸு ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இங்கிலாந்துக்கு வந்தால் அப்போ வந்து ரிஸ்கி கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்கி பிளேயர் சாய்ஸுக்கு யோசிக்கும் போது லியான் டாசன் மாதிரி ஆட்கள் இருக்கிற இடத்துல, இல்லை ரேகன் அகமது அங்கே வராருன்னா அவரை கொஞ்சம் ரிஸ்கி பிளேயருக்கு யோசிக்கலாம். பிரமோத் மதுஷன் விக்கெட் டேக்கிங் பவுலர், போன போட்டியில் கொஞ்சம் ரன்ஸுக்கு போயிட்டார், 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒருவேளை இனிஷியலாக அந்த ஸ்ட்ரிங் கிடைக்கிற மாதிரி கண்டிஷன் 3 o'clock தான், கொஞ்சம் அந்த அளவுக்கு யோசிக்க தேவையில்லை. ஸ்டில் மழை பெய்யுது, இந்த மாய்ச்சர், இந்த மாதிரி விஷயத்தை யோசித்து இவரை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். பட் ரொம்ப ரிஸ்க் வைன் பண்ணிக்கிங்க. அண்டு குசல் ஃபெராரி நிறைய பேர் பிக் பண்ண யோசிப்பாங்க. டெஃபினட்டாக சூப்பர் பிளேயர், டவுட்டே கிடையாது. கண்டிஷனுக்கு ஃபேவர் அப்படின்ற மாதிரி யோசித்து அவரையுமே ரிஸ்கியாக யோசிக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களோட கமெண்ட்டை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.